அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார். மேற்கு வங்கத்துல அதாவது நம்ம எங்க இருக்கோம், நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய தனி மனிதரது உரிமை. ஆனா நீங்க இங்க வரவே கூடாது, நாங்க ஆளும் மாநிலத்தில் உங்கள் கால் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் எல்லோருக்கும் பொதுவானதுன்னு சொல்லப்படுற கம்யூனிஸ்டுகள் எதிர்த்திருக்காங்க. மம்தா பானர்ஜி அவங்க எதிர்த்திருக்காங்க தஸ்லிமா நஸ்ரீன் அவர்களை. சொல்லுங்க, 19 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கு வங்கத்துல அவங்க வந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. 19 வருஷம் அந்த அம்மா படாத பாடுபட்டுட்டாங்க. அதாவது 1993 அந்த லஜ்ஜா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினாங்க. அதுல இந்துக்கள் எப்படி தாக்கப்படுகிறார்கள், இந்து பெண்கள் எப்படி கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள் கையில, இஸ்லாமியர்களுக்கு எப்படி இந்த ஒரு மத சகிப்பு தன்மையே இல்லாம போயிருக்குங்கிறதெல்லாம் பத்தி அவங்க எழுதியிருந்தாங்க. அதை இதுல வங்கதேசத்துல மதகுருமார்கள்லாம் நீங்க நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்கீங்க, இது வேர்ல்டு லெவல்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க, இஸ்லாம் மதத்தையும் பற்றி நீங்க தவறாக பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபட்வா கொடுத்துடுறாங்க. ஃபட்வா கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, உடனே அங்கேருந்து கிளம்பி இங்க வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்பெயினுக்கு போயிடுறாங்க, ஸ்வீடன் போயிடுறாங்க. ஸ்வீடன்ல இருந்து அமெரிக்கா, அப்புறம் திருப்பி யூரோப்பு, அப்புறம் இந்தியா, அந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வங்கதேசத்துக்கு போக முடியாம போயிடுது. இந்தியால பல இடங்கள்ல இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக டெல்லியில, ஜெய்ப்பூர்ல எல்லாம் இருந்தாங்க அவங்க. அப்போ இந்த 19 வருஷத்துல அவங்க ரொம்ப அனுபவிச்சுட்டாங்க. அதாவது ஒரு சொந்த நாட்டை விட்டு, இப்போ எப்படி ஷேக் ஹசீனா இருக்காங்களோ அதே மாதிரிதான் சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுல நம்ம ஒரு தஞ்சம் புகுற அளவுக்கு ஆச்சுன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அவங்க எந்த தப்புமே பண்ணல. அவங்க என்ன நடக்கிறதுங்கிறத அப்படியே சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த அவங்க பேசிக்கலி ஷீஸ் அன் அத்தியிஸ்ட். அதாவது அவங்களுக்கு இறை நம்பிக்கை கிடையாது. இஸ்லாம்ல இறை நம்பிக்கை இல்லாதவர்களை சுட்டு தள்ளிடுவான். அங்க வங்கதேசம் மட்டும் இல்ல, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல கூட உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னு நீங்க ஓப்பனா ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நீங்க காலி ஆயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு மதம் தான். ஏன்னா அது அவங்க மற்ற மதங்களையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள், மதம் நம்பிக்கை இல்லாதவர்களையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. ஆனா ராமசாமி நாயக்கரை மட்டும் மதிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு வாக்கு வர்றது இல்லையா, வாக்குகள் வேணுமே, அதனால இவர் சோசியல் ரிஃபார்மருங்கிற பேர்ல போய் சொல்லி ராமசாமி நாயக்கரை அவங்க ஏத்துக்குவாங்க, முஸ்லிம்கள் கூட ஏத்துக்கிறாங்க. ஆனா இதே முஸ்லிம்ஸ ராமசாமி நாயக்கர் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஒரு ஃபட்வா இல்ல 4 ஃபட்வா கொடுத்துருக்கணும். ஃபட்வா அப்படின்னு சொன்னா தடை, அதாவது கொன்னுடு. தஸ்லிமா நஸ்ரீனுக்கு அதுதானே ஆச்சு. தஸ்லிமா நஸ்ரீனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் கல்கட்டாக்கு வந்திருந்தாங்க. கல்கட்டால கம்யூனிஸ்ட் அரசு இருந்தது. அதுக்கப்புறமா அதனை தொடர்ந்து 2011 அப்புறமா 15 வருஷம் மம்தா பானர்ஜியோடைய அரசு இருந்தது. கம்யூனிஸ்ட்காரங்க என்னைக்குமே அவங்க முஸ்லிம் அரசியல் தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய அரசியலே முஸ்லிம்களை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கும். அதே மாதிரிதான் மம்தா பானர்ஜியும். மம்தா பானர்ஜி ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 2011 இருந்து 2013 வரைக்கும் ஷி வாஸ் ஓகே. ஆனா 2014 நரேந்திர மோடி அரசு, பாஜக அரசு அமைந்த பிறகு அவர் அவருடைய ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா முஸ்லிம் சைட்ல மாறிட்டாங்க அவங்க. அப்போ அங்கேயும் அவங்களால போக முடியாம போயிடுச்சு. 2007 துக்கண்டித்தோ அப்படின்னா லஜ்ஜா அப்படின்னு சொன்னா அவமானம் சொல்லலாம், வெட்கம், மடம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது நாணம் அப்படின்னு சொல்லலாம். துக்கண்டித்தோ அப்படிங்கிறது ஒரு புத்தகம் எழுதுறாங்க. அது துக்கண்டித்தோ அப்படின்னு சொன்னா இரட்டைப்படுதல், அதாவது பிரித்தல், இரண்டாக பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். அதுல அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, வங்கத்தை 2ஆக பிரித்தார்கள். யாரு? இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள் சேர்ந்து. அதாவது முகமது அலி ஜின்னா, நேரு அண்டு காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா காந்தி என்று சொல்லப்படுகிற மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 3 பேரும்
பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சர்தார் பட்டேல் மாதிரி, சாவர்கர் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வேற வழி இல்லாம ஒத்துக்க வேண்டியதா போயிடுது. ஏன்னா அவங்க கையில பவர் இருக்கல. அந்த இதுல கூட இந்த அம்மா என்ன பண்ணுது, தன்னுடைய இளமை பருவத்தை பற்றியும், தன்னுடைய இளமை பருவத்துல தான் என்னென்ன துன்பப்பட்டோம், எப்படியெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததுங்கிறதெல்லாம் பத்தி கூட அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதற்கும் இங்க மேற்கு வங்காளத்துல இருக்கிற, அதாவது அவங்களுக்கு முதல்ல வந்து பாகிஸ்தான் கிழக்கு, அதாவது பங்களாதேஷ் மட்டும்தான் எதிர்ப்பு இருந்தது. இந்தியாவில எதிர்ப்பு இருக்கல. இந்தியாவில ஒரு சில மத அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சி வந்து அன்னைக்கு இருந்தது. 2007 மன்மோகன் சிங் அரசு தானே, அப்போ ஒன்னும் ப்ராப்ளம் இருக்குல்ல. 1994, 95லயும் இவருடைய அரசு தான், நரசிம்மராவுடைய காங்கிரஸ் கட்சி அரசு தான் இருந்தது. அப்போ அவங்க வந்து ஓரளவு அவங்க வந்து தஸ்லிமா நஸ்ரி நம்ம நாட்டுக்கு வந்ததே நமக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அதே காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒட்டு மொத்தமா ஒரு இஸ்லாமிய கட்சியா மாறி போச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு வந்து அதே ஸ்டாண்டை எடுத்துக்குவாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. அவங்களால அதை ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு சொன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச இஸ்லாமிய வாக்குகளும் காணாம போயிடும் அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ 1994 2004 கல்கட்டாக்கு வராங்க. 2007 இந்த துக்கண்டிட்டோ அந்த புஸ்தகம் எழுதின உடனே என்ன ஆயிடுறது, திருப்பியும் அங்க புத்ததேவ் பட்டாச்சாரியா சொல்றாரு, அம்மா நீங்க வெளில போயிடுங்க, இங்க வந்து கலவரம் வந்துட்டு இருக்குது. எங்கெங்கெல்லாம் கலவரம் வருது, அலிப்பூர் துவார்ல வருது, கல்கட்டால வருது, ஹவுரால வருது, மால்டால வருது, 24 பர்கானாஸ்ல வருது, எல்லா இடத்துலையும் வருது. ஏன் இவங்க வந்து இஸ்லாமியர்களை பத்தி, அதாவது இஸ்லாமிய சமுதாயம் சிறு பெண்களை கூட விட்டு வைப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னதா அவங்க சொல்லி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உண்மையதான் சொல்றாங்க அவங்க, பொய்யெல்லாம் சொல்லல. இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, ஆப்கானிஸ்தான்ல என்ன சட்டம் போட்டிருக்காங்க, 9 வயது ஆன பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம்னு போட்டிருக்காங்களா இல்லையா? அப்போ இந்த அம்மா சொன்னதுல என்ன தவறு இருக்கு? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, எதிர்ப்பு அதிகமாகி போச்சு, கலவரம் வெடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே புத்ததேவ் பட்டாச்சாரியா நீங்க வெளியேறுங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம டெல்லிக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போக முடியாது போச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெய்ப்பூர் போறாங்க. ஒரு லிட்ரலி ஃபெஸ்டிவல்ல கூட கலந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஜெய்ப்பூர்ல 2011-12 அப்பவும் காங்கிரஸ் அரசு தான் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ வெளிநாடுகள் போயிட்டு இப்போ வந்து டூரிஸ்ட் விசாவில் தான் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்களுடைய இந்த சகிப்புத்தன்மை இன்மை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது மற்ற மதங்களை நாங்கள் சகிச்சுக்க மாட்டோம், மற்ற மதங்களை நாம வந்து மற்ற மதத்தினவர்களையும் இஸ்லாமியர்களாக மாற்றுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய மத கொள்கையில இருக்கு. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, பி குருஸ் இங்கிலீஷ் சேனல்ல ஒரு 1 ஹவருக்கு ஒரு வீடியோ வந்திருந்தது. ஒரு 3 வருஷம் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கலவை வெங்கட் அப்படிங்கிறவர் அந்த வீடியோல பேசுவார். 1 மணி நேரம் எவ்வளவு அழகா உலக அளவுல இஸ்லாமியர்கள் எல்லா நாடுகளிலும் எப்படி பரவி போகிறார்கள், ஏன் பரவுகிறார்கள், இன்னைக்கு ஏன் மொரோக்கோலேருந்து ஸ்பெயின்குள்ள போறாங்க சொல்லுங்க. அதுவும் அந்த திட்டம் தான். இன்னைக்கு ஐரோப்பா முழுவதுமே, 1-2 நாடுகளை தவிர ஐரோப்பா முழுவதுமே இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக பரவி அந்த ஐரோப்பிய யூனியனையே கைக்குள்ள போட்டுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னா அது காரணம் வந்து உலகம் முழுவதும் ஒரு மதம் தான் இருக்க முடியும், அது இஸ்லாம். வேற எந்த மதமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மெதுவா இன்னைக்கு பாருங்க, லண்டன் மேயர் ஒரு முஸ்லீம், நியூயார்க் மேயர் ஒரு முஸ்லீம். ஆனா இது வந்து ஒரு ஸ்டார்டிங் தான், ஒரு பிகினிங் தான். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா கவர் பண்ணணும், உலகத்தையே கவர் பண்ணணுங்கிறதா அவங்களுடைய நோக்கம். அந்த காரணத்தாலதான் இந்தியாவிலையும் இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் நடந்தது. அங்க யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க? கிறிஸ்தவர்கள் அதிகம் கிடையாது, இந்துக்கள் அதிகம் கிடையாது, இஸ்லாமியர்கள் தான் அதிகம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இங்க எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்டா அவன் அங்க வந்து போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நரேந்திர மோடியினுடைய அரசின் கீழே ஒரு பெட்ரோல் பம்ப் கூட க்ளோஸ் ஆகலையே, ஒரு எல்பிஜி கடை கூட க்ளோஸ் ஆகலையே, இதை நாம உடைக்கணும் அப்படின்ட்டு அவங்க பாக்குறாங்க. அப்பதான் வந்து நரேந்திர மோடி அரசை மாற்ற முடியும். ஏன் நரேந்திர மோடி அரசை மாத்தணும்?
ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல என்னாச்சு, சுவேந்து அதிகாரி வந்ததுக்கு பிறகு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் தான் அவர் வந்து இந்த கலவை வெங்கட் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஹிஸ்டாரிக்கலா சரித்திர சான்றுகள் கூட அவர் சொல்லுவாரு, உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து விட்டார்கள், காரணம் இதுதான் அப்படிங்கிறத அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. அது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் மாதிரி இருக்கும் நீங்க கேட்கும் போது, அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். நீங்க கேளுங்க. மேற்கு வங்காளத்துல இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா, சுவேந்து அதிகாரி வந்துட்டார். சுவேந்து அதிகாரி வந்ததுக்கு அப்புறமா 15 வருஷமா அப்படியே சித்திரவதைக்கு ஆளாகி கொண்டிருந்த, நம்மளுக்கு தான் தெரியாது மேடம், சந்தேஷ் காலி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா சந்தேஷ் காலி மாதிரி 1000 சந்தேஷ் காலி மேற்கு வங்காளத்துக்குள்ள இருந்தது, நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. அது என்னுடைய நண்பர்கள், ஏன்னா நான் வந்து வேலை பண்ணின பேங்கோடைய ஹெட் குவார்டர்ஸ் கல்கட்டால இருந்தது. எனக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல எல்லா கார்னர்ஸ்லயும் நண்பர்கள் இருந்தாருங்க அந்த காலத்துல, இப்பவும் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்ட்டு. அதனாலதான் இந்த மம்தா பானர்ஜியோடைய அரசு போன உடனே இவங்கெல்லாம் ரோடுல வந்து டான்ஸ் ஆடுறது, டிஎம்சி ஆபீசர்ஸ் எல்லாம் அடிச்சு உடைக்கிறது, ஒண்ணும் இல்ல, டிஎம்சி ஆபீஸர் அடிச்சு உடைக்கிறது இருக்கட்டும், சிபிஎம் ஆபீஸையே க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டிய நிலைமையில இருந்தது மம்தா பானர்ஜியுடைய அரசுல. சிபிஎம் ஆளுங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய ஆபீசர்ஸ் அலுவலகங்கள் எல்லாம் வந்து திருப்பி வாபஸ் கொடுத்தாங்க இவங்க பிஜேபி காரங்க, எடுத்துங்கடா நடத்துங்கடா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு இவர், யாரு, மம்தா பானர்ஜி. அதற்கு காரணமே முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட் தான். முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட் ஏன் இது வந்து இது ஒரு அதுக்கப்புறமா என்னாச்சு, எவனாவது டிஎம்சி நேதா, டிஎம்சி தலைவர் எவனாச்சும் வீட்டுல இருந்து வெளியில வரான்னு சொன்னோம், அவன் மேல கல்லடிக்க மாட்டாங்க, அழுகின தக்காளி பழம் அல்லது அழுகின முட்டையை போட்டு அடிப்பாங்க. இப்போ வந்து அழுகின தக்காளியும் அழுகின முட்டைக்கும் கல்கட்டால வந்து ரொம்ப பயங்கர டிமாண்டு. மஹுவா மொய்த்ரா போனாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா, 2 மாசத்துக்கு அப்புறம் மஹுவா மொய்த்ரா போனாங்க. மொய்த்ரா வீட்லயும் அதே நடந்தது அப்படிங்கிறது நீங்க பாக்குறோம். ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க ஹிஸ்டாரிக்கலா சரித்திர சான்றுகள் நீங்க இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, பாரிஸ்ல சார்லிஸ் ஹெப்டோ அப்படின்ட்டு ஒரு பத்திரிகை இருக்கு, கார்ட்டூன் பத்திரிகை தான். 2015 அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, முகமது அப்படின்னு போட்டு ஒரு கேரிகேச்சர் வரைஞ்சாங்க. உடனே அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் உள்ள போயிட்டு ராத்திரி அடிச்சு உதச்சு 6 பேர் செத்து விட்டாங்க. நடக்கும். நூபுர் சர்மாக்கு என்னாச்சு, நூபுர் சர்மா பாஜகவினுடைய பேச்சாளர். 4 வருஷம் முன்னால 5 வருஷம் முன்னால ஒரு இதுல ஒரு விவாதத்துல இஸ்லாமிய மதகுருமார்கள் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொன்னது எல்லாமே இஸ்லாமிய மத நூல்கள்ல இருக்கிற சமாச்சாரம் தான். அத சொன்னதுக்கே அவங்க வந்து இவங்க மேல சர்த்தன் சே ஜுதா பண்ணிட்டாங்க. சர்த்தன் சே ஜுதான்னா என்ன, தலைக்கு மேல கழுத்துக்கு மேல தலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம உச்ச நீதிமன்றம் கூட அவங்களுக்கு உதவி பண்ணவே இல்லை. ஏன்னா ஹிந்து தானே, செத்து தொலையட்டுமே அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு என்னுடைய உள்ள குமுறலை நான் உங்கள்கிட்ட கொட்டிக்கிறேன், அவ்வளவுதான். நான் நீதிமன்றத்துக்கு மேல நான் ஒன்றும் சொல்லலை, என்னுடைய உள்ள குமுறலை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சோ நீதிமன்றமும் அவங்களுக்கு உதவலை. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க. என்னையா அவசியம், இது ஹிந்து நாடா இல்லையா, இது சுதந்திர நாடா இல்லையா? நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 1990 ஜனவரி மாசம் 30 என்ன நடந்தது காஷ்மீர்ல? இந்துக்கள் அடிச்சு விரட்டப்பட்டார்களா இல்லையா? இந்து பெண்கள் 1000 லட்சம் இந்து பெண்கள் எல்லாம் அவங்க அள்ளிட்டு போனாங்களா இல்லையா? இதெல்லாம் சுதந்திர இந்தியாவில் நடக்கலையா? நடந்து கேவலமா இல்ல? இஸ் இட் நாட் அ பிளாட் ஆன் இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்? சொல்லுங்க பார்க்கட்டும். அதே மாதிரி எம்எஃப் ஹுசைன் பத்தி பேசுவாங்க இவங்க. எம்எஃப் ஹுசைன் ஓடிட்டாரு. ஏன் ஓடிட்டாரு அப்படின்னா, நம்ம வணங்குற சரஸ்வதி யாரு? நம்மளுடைய ஞானம், கல்வி எல்லாத்துக்கும் அவதான். அந்த மாதிரி ஒரு தெய்வ திருவுருவத்தை அவர் வந்து கொச்சையா வரைஞ்சாரு. உடனே சில இந்துக்கள், பஜ்ரங் தள் மாதிரி, ஆஸ்திக் மாதம் அவங்க எல்லாம் வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. உடனே பயந்து ஓடிட்டாரு. அங்க ஏன் ஓடினார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல வந்து பிசுபிசுத்து போயிருக்கணும். ஏன்னா இவங்கள மாதிரி நம்ம சர்த்தன் சே ஜுதாலாம் பண்றது கிடையாது. அதாவது இஸ்லாமியர்கள் மாதிரி இந்துக்கள் வன்முறையில் இறங்க மாட்டார்கள். இதை நான் சொல்லல. நான்சி மேஸ் அப்படின்ட்டு ஒரு யுஎஸ் காங்கிரஸ் உமன், அதாவது யுஎஸ் காங்கிரஸ்ல ஒரு மெம்பர், அமெரிக்க அரசு, அவங்க என்ன சொல்றாங்க, நான்சி மேஸ், நாட் ஆல் முஸ்லிம்ஸ் ஆர் டெரரிஸ்ட்,
என்ன, எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனால் தீவிரவாதிகள் எல்லோருமே இஸ்லாமியர்கள் தான் சொன்னாங்க. அது உண்மைதானே. இன்னைக்கு வரைக்கும் வந்து வேர்ல்டு லெவல்ல ரெக்கார்டுல எல்லாமே பாருங்க, ஹமாஸ் ஆகட்டும், இது ஆகட்டும், இஸ்லாமிக் பிரதர்ஹுட் ஆகட்டும், முஸ்லிம் பிரதர்ஹுட் ஆகட்டும், தாலிபான் ஆகட்டும், லஷ்கர் இ தொய்பா ஆகட்டும், ஹிஸ்புல் ஆகட்டும், ஹூத்திஸ் ஆகட்டும், நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற முஜாஹிதீன் ஆகட்டும், ஹெச்எம் ஹிந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகட்டும், இது எல்லாமே இஸ்லாமிய கும்பல் தான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ சமீபத்துல உங்களுக்கு வந்து போண்டி பீச் அப்படின்ட்டு ஆஸ்திரேலியால ஷூட் அவுட் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து கொண்டாட்டம் பிடிக்காது, அதாவது ரிலீஜியஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறது பிடிக்காது. கடற்கரையில, ஆஸ்திரேலியால கடற்கரையில கிறிஸ்தவர்கள் கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் செக்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அப்பனும் பையனும் சேர்ந்து கொலை பண்றாங்க. அப்போ இது இந்த மதம் அமைதியான மதம், அமைதி மதமா? எதாவது கேட்டா அமைதி மதம் பாங்க. அமைதி மதமா இல்லையாங்கிறது நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு அப்பாவும் பையனும் சேர்ந்து, இல்லைன்னா ஒரு அம்மாவும் பையனும் சேர்ந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னா, நீங்க குழந்தைகளுக்கு என்ன வேல்யூஸ் கத்துக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வருமா, வராதா? அதே மாதிரிதான் நம்ம நாட்டுல இப்ப சமீபத்துல ஒரு 10 வருஷம் முன்னால் நினைக்கிறேன், 10-12 வருஷம் முன்னால டெக்கான் ஹெரால்டு அப்படின்ட்டு ஒரு மேகசின் இருக்கு, நியூஸ் பேப்பர் இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துல எல்லாம். இதுல கர்நாடகால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு இஸ்லாமியர்களை பத்தி ஒரு இது போட்டுட்டாங்க. உடனே ராத்திரியோட ராத்திரியா உள்ள பூந்து அடிச்சு அந்த பில்டிங்கையே தீ வச்சு கொளுத்திட்டாங்க அவங்க. அப்போ இது வந்து சகிப்புத்தன்மை அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு ரிலீஜனை வச்சுக்கிட்டு, அதுக்காக எனக்கு வந்து நீங்க பாருங்க, அண்ணாமலை வந்து மதத்தை நீங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு வாங்கன்னு சொல்லும் போது அது எனக்கு உடன்பாடு இல்லை. இதனாலதான் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா எல்லா மதத்தினரும் மற்ற மதத்தினரை சமமாக மதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும். நீங்க வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டாம். ஆனா அவங்களுக்கும் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம அது மாதிரி யோசிக்க மாட்டோம். நம்ம சனாதனி, நானும் ஒரு சனாதனி, நீங்கள் ஒரு சனாதனி. உங்களுக்கு எனக்கு இடம் இருக்கிற மாதிரி மற்றவர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இடம் இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. அப்போ ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு மதத்தின் பின்னால் நீங்கள் ஏன் போக வேண்டும், அவர்களை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நான் அண்ணாமலையே கேட்கிறேன். ஓகே, அதே மாதிரிதான் இப்போ மொரோக்கோல நடந்துட்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, இந்தியாவிலும் இதே தான் நடக்கிறது. இப்போ இஸ்லாத்தை பத்தி நீங்க எதாவது சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தலையை வெட்டிடுவோம் சொல்லிடுவான். ஆனா இந்துக்களை பத்தி அவங்க என்ன பேசினாலும் ஒண்ணும் நடக்காது. உச்ச நீதிமன்றம் கூட அது தலையிடாது. ஆனா இஸ்லாமியர்களை பத்தி யாரான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு அவங்க வந்து பணத்தை கொடுத்து கேஸ் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசென்ட்லி கங்கால ஒரு 3 மாசம் முன்னால கங்கால வாரணாசியில ஒரு போட்ல ஒரு இஸ்லாமியர்கள் 5-6 பேர் போயிட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இதெல்லாத்தையும் கீழே போடுறாங்க, கங்கையில போடுறாங்க, விசர்ஜன் பண்றாங்க. இதை வேணும்னே ஒரு வீடியோவா எடுத்து போடுறாங்க. ஏன் வீடியோ எடுத்து போடுறீங்க? நீங்க என்ஜாய் பண்ணுங்க, போட் ரைடு என்ஜாய் பண்ணுங்க, போட்லயே சாப்பாடு சாப்பிடுங்க, பேப்பர் படியுங்க, நிலவை பாருங்க, நட்சத்திரத்தை எண்ணி பாருங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும் குழுக்குழுன்ட்டு. அதை விட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டா இந்துக்களை சீண்டுவதற்காக தான் அதை போட்டீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அது நோக்கம் தவறு அப்படிங்கும் போது உங்களுடைய செயல் தவறு. ஓகே, பல இடங்கள்ல என்ன ஆகும், கொலை பண்ணிட்டான்னு சொன்னா தற்காப்புக்காக அவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டான்னா விட்டுடுவாங்க, அது பெரிய குற்றம் கிடையாது. இப்போ நீங்க உங்களுடைய நோக்கமே வந்து சீண்டுவதற்கு, கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ். ஆனா அந்த இதுல உத்தரப்பிரதேசத்துல நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த சட்டத்துல போட்டிருக்கு, எந்த சட்டத்துல இது தடை பண்ணிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நான் வந்து இதுக்கு மேல முட்டாள் சொன்னா நல்லா இருக்காது, ஏன்னா நீதிபதிகள்லாம் வந்து படிச்சவங்க. நான் என்ன கேட்கிறேன், மசூதிகளுக்கு பக்கத்துல பன்றி இறைச்சி கடை வச்சா அவங்க ஒத்துக்குவாங்களா? கேளுங்க. பன்றி இறைச்சி கடை அங்க வைக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டத்துல இருக்குதா இந்தியால? இல்ல உலக அளவுல எங்கேயாவது சட்டத்துல இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனா நம்ம பன்றி இறைச்சி கடை அங்க வச்சாங்க சொன்னா அடிக்க வந்துருவாங்க.
மொராக்கோல என்னாச்சு தெரியுமா? நேத்து நேத்து மொராக்கோல அந்த இதுல சுயேட்டால சியூட்டால ஸ்பானிஷ் சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன தூக்கி வீசுறாங்க தெரியுமா? அந்த மொராக்கன் முஸ்லிம்ஸ் மேல பன்றி மாம்சம் எல்லாம் இவ்வளவு நீட்டத்துக்கு இருக்கு, அப்படி நீட்டமா பாரா இருக்கு, அதை தூக்கி அவங்க மேல வீசுறாங்க. அதை பார்த்தாவது அவங்க ஓடட்டும்டா அப்படின்னுட்டு. தப்பே கிடையாது. இது நாளைக்கு இன்னைக்கு சுவேட்டால மொராக்கன்ஸ் மேல ஸ்பானிஷ் கவர்மெண்ட் ஆர்மி பண்ணினதை நாளைக்கு உலக அளவுல எல்லாரும் பண்ணுவாங்க. இதுதான் நடக்க போறது. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க மற்ற மதத்தினரை மதிக்க பழகி கொள்ள வேண்டும். நம்ம ஹிந்து மதத்துல இருந்து தான் போச்சு சீக்கிய மதம், பௌத்த மதம், சமண மதம். இந்த 3 மதமும் பெரிய மதங்களாக மாறினா நாளடைவுத. பௌத்த மதம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தது. அப்போ அந்த சமயத்துல மிளேச்சர்கள் அப்படிம்பாங்க இவங்களெல்லாம், அதாவது மதத்திலேருந்து வெளியில போயிட்டாங்க. அவங்க வேற மதத்தினர், வேற பிலீஃப் உள்ளவங்க அப்படின்னுட்டு. அப்போ அதற்கு எதிர்ப்பு இருந்தது. ஆனா நாளடைவுல என்ன ஆச்சு சொன்னா, இந்து மதம் எப்பேற்பட்ட சகிப்புத்தன்மை உள்ள மதம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அப்புறம் என்னாச்சு, ராஜர்களே, மன்னர்களே இந்த மதத்தினருக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். மன்னர்களே புத்தர்களாக மாறினார்கள், சமணர்களாக மாறினார்கள். பாண்டிய வம்சத்துல இதற்கு உதாரணங்கள் இருக்கு, சோழ வம்சத்துல உதாரணம் இருக்கு, பல்லவ வம்சத்திலையும் உதாரணம் இருக்கு. அது நீங்க பார்க்கணும். ஆனா இந்த ஆப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் அப்படிங்கிறது கிறிஸ்துவம் அண்டு இஸ்லாம், இந்த ரெண்டுமே அங்கிருந்து வந்தது. பாரசீகத்துக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்தது, வளைகுடாக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்தது. ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி இவங்க இந்த நாட்டின் உற்பத்தியான மதங்கள் அல்ல. அதனாலதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்கு, கிறிஸ்தவ முஸ்லிம் மதம் மாறிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சலுகைகள் கிடையாது. புத்தர்களாக இருந்தீர்களானால், சமணர்களாக இருந்தீர்களானால் உங்களுக்கு சலுகை தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம மதத்தினர்கள் அப்படின்னுட்டு. அப்போ வெளியிலேருந்து வந்தவங்க, படையெடுத்து வந்தவங்க நம்மளை ஆண்டவர்கள். 1000 வருஷமா நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் விடுங்க. இப்போ இவங்க இந்த தஸ்லிமா நஸ்ரீன் அப்படிங்கிறவங்க ஷீ இஸ் அ பீக்கர், அதாவது ஒரு கலங்கரை விளக்கம். மத சுதந்திரத்திற்கும் எழுத்து சுதந்திரத்திற்கும் ஒரு கலங்கரை விளக்கம். அதாவது ஒரு ஓகே, எழுத்து சுதந்திரம் அப்படின்னா என்ன, எந்த அளவுல இருக்கும்? மத சுதந்திரம்னா என்ன? அதாவது இப்போ தமிழ்ல அந்த பெருமாள் முருகன் கூட ஒரு இது வந்தது இல்லையா? பெருமாள் முருகன் அப்படின்ட்டு ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. அவர் கவுண்டர் பெண்களை பற்றி ஏதோ எழுதிட்டார் அப்படிங்கிறதுனால அவருடைய புக்கு தடைப்பட்டது. கலவரம் நடந்தது தமிழ்நாட்டுல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த எழுத்து சுதந்திரம் அப்படிங்கிறத யாரு வரையறுக்க முடியும்? யாராலையுமே வரையறுக்க முடியாது. இப்ப சமீபத்துல முருகன் பற்றி சர்ச்சை போயிட்டு இருக்கு. பாலிடாக்ஸ் விக்னேஷுக்கும் இன்னும் பாரிசாலனுக்கும் அது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சமாச்சாரம் பாருங்க, வீர சாவர்கர், வந்தே மாதரம், இந்த 2 தான் நாடு துண்டாடப்படுவதற்கு காரணம் சொல்லிட்டு ஒரு புது தியரி இவங்க நுழைக்கிறாங்க. யாரு? டிஎம்கே காரங்க. அதனாலதான் நான் சொல்றேன் டிஎம்கேயை ஒழிச்சு கட்டணும்னு. ஏன்னா வீர சாவர்கரும் வந்தே மாதரமும் இணைச்சது எல்லாரையுமே. இவங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னு சொன்னேன்னா, இன்னைக்கு நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த நாட்டுல இந்துக்களே இருந்திருக்க மாட்டார்கள். இந்த 70 வருஷத்துல மொத்தமா எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஆண்கள் எல்லாம் வெட்டி கொண்டிருப்பாங்க, பெண்களையும் பெண் குழந்தைகளையும் மட்டும் அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. மொத்தமாவே ஒரு முஸ்லிம் நாடாக மாறி போயிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம ஈவேரா சிலையை வச்சிருக்கோம், ஸ்ரீரங்கத்துல முன்னால வச்சிருக்கோம், எல்லா கோவில்கள்லயும் முன்னால வச்சிருக்கோம். அங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா? ஒரு மாஸ்க்கு முன்னால நீங்க ஈவேரா சிலையை வைங்களேன். மதத்தை பரப்புபவன் முட்டாள், கரெக்டா? அவன் மதத்தை பரப்புறான். அங்க கொண்டு போய் நீ வையன். டிஎம்கேக்கும் இந்த திராவிட கழக தலைவர் வீரமணிக்கும் திராணி இருந்துச்சு சொன்னா அங்க போயிட்டு வைக்கட்டு பார்க்கும். வைக்க மாட்டாங்க. இந்துக்கள் மட்டும்தான் எழுச்சவாயர்கள் அப்படிங்கிற இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். இது எப்போ போகும் அப்படின்னு சொன்னா, நரேந்திர மோடி மாதிரி, RSS மாதிரி, இன்னைக்கு சுவேந்து அதிகாரி மாதிரி, அங்க ஒரு ஹிமந்த பிஸ்வா சர்மா மாதிரி
வரும்போது ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல்ல வரும். ஆனா ஒட்டு மொத்தமா போகும் அப்படிங்கறது என்னால சொல்ல முடியல. ஆல் செட் அண்ட் டன், தஸ்லீமா நஸ்ரீன் ரொம்ப நாள் 19 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய மண்ல, அதாவது வங்காள மண் தான் பிரிஞ்சாலும் கூட, ஜுக்கண்டிட்டோ தான் 2ஆ பிரிஞ்சது. பிரிந்த மண்ணாக இருந்தாலும் கூட வங்காள மண்ணில் போயிட்டு வங்காள மொழியில பேசி அவங்க சந்தோஷப்பட்டதை பார்க்கும்போது என்னுடைய கண்ணில் நீர் வந்தது. தேங்க்யூ.